தமிழ்நாடு முழுக்க 2026க்கான சட்டமன்ற தேர்தல் எல்லா இடங்கள்லையும் பரபரப்பாக நடக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பத்து அப்படிங்கிற கிராமத்தில் மொத்தம் 974 வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த கிராமத்தில் நேற்று நடந்த தேர்தலில் ஒருத்தர் கூட வாக்கு செலுத்த போகலை. வெறிச்சோடி காணப்பட்ட வாக்குச்சாவடி. ஊர் மக்கள் ஒருத்தர் கூடவா போகலை. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருந்திருக்காங்க. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தின் கடமையை, தன்னுடைய உரிமையை கூட வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த ஊர்ல அப்படி என்ன நடந்துச்சு, அந்த அளவுக்கு என்ன கொடூரம் நடந்திருக்கு. பெரும்பத்து கிராமத்துல இந்திரா காலனி அப்படிங்கிற தெருவில் மார்ச் 2ஆம் தேதி ஒரு பயங்கரமான சாதி வன்மம் சம்பவம் அரங்கேறியது. இதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஆயுதம் ஏந்திய கும்பல் நடத்திய தாக்குதலில் 2 பேர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பெரும்பத்து கிராமத்துல சம்பவம் நடக்குது. சம்பவம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் போலீஸ்காரங்க வர்றாங்க. போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அது தொடர்புடைய ஒரு 7 சிறுவர்கள் உள்பட பல பேரை கைது செய்யறாங்க. இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய 2 முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அவங்களை இதுவரைக்கும் எந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் அவங்களை கைது செய்யல அப்படிங்கறதான் இவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த மக்களுடைய வேதனை என்னன்னு தெரியுமாங்க? எந்த ஒரு அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண விடல. ஆனால் தேர்தல் வந்த உடனே எல்லாரும் ஓட்டு கேட்டு வர்றாங்க. அதனால இந்த ஊருக்கு வெளியிலேயே அவுட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கட் அவுட் வச்சுட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே எந்த அரசியல்வாதிகளும் ஊருக்குள்ள ஓட்டு கேட்டு வரக்கூடாது அப்படிங்கிற கட் அவுட் பேனர் வச்சு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஊர் மக்களை கண்டுகொள்ளாத அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளுக்கும் நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலையே புறக்கணிச்சிருக்காங்க. இந்த கொடூரமான சம்பவத்திற்கு காரணமான அந்த முக்கியமான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்க வேண்டும். இந்த போராட்டத்தை கையெடுத்த இந்த ஊர் மக்களுக்கு, ஒன்று சேர்ந்து போராடிய இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் பண்ணிக்கிறேன் நான். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.